லூக்கா 2ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சத்தமா யாராச்சும் படிங்களேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. 10. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கைகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அடுத்து, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, அடுத்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து வருகிற தூதர்கள் சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. And is that happening today? இந்த வார்த்தைகள் இன்றைக்கு வாழ்க்கையின் நடைமுறையில் காணப்படுகிறதா? பூமியில் சமாதானம் இருக்கிறதா? மனுஷன் மேல் பிரியம் இருக்கிறதா? அதாவது கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது அன்பை குறிக்கிறது தான். அப்படிதானே? 3:16, யோவான் 3:16, இட்ஸ் டாக்ஸ் அபவுட் த லவ் ஆஃப் காட். For God so loved the world. அப்படிதானே வருது. God so loved the world. அப்படியாய் கர்த்தர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது, யோவான் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் அப்படியாய் நடக்கிறதா என்று கொஞ்சம் பாருங்களேன். இன்றைக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் தான் குமாரனை அனுப்பினாரே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்கும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவில்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் பார்க்கும்போது, சரி, ஒரு உதாரணத்துக்கு கிறிஸ்தவ தேசங்களை பார்ப்போம். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ தேசம் எத்தனை இருக்குன்னு தெரியும்? எந்த கிறிஸ்தவ தேசத்தை எல்லாருக்கும் தெரியும்? இஸ்ரவேல். கிறிஸ்தவ தேசமே கிடையாது. That's number one. Israel is not a Christian country. It's a Jewish country and they still believe in Jehovah. They still don't believe in Jesus. America is a Christian country. They still take the oath on the Bible. Great Britain is a Christian country. London, Wales, Ireland, இதெல்லாமே Great Britain. They still take the oath in the Bible. ஆனால் இப்படிப்பட்ட தேசங்களில் கூட இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்மஸ் உடைய the gist of it என்னது? ஒருவர் பிறந்தார், ஒரு இயேசு கிறிஸ்து என்றவர் பிறந்தார். அதை மட்டும் தான் அறிந்திருக்கிறார்களே ஒழிய அந்த கிறிஸ்மஸ்க்கு பின்பாய் இருக்கிற தேவனுடைய அன்பை இன்னும் அறியவில்லை. There is many nations who are Christians. They think that they know what is Christmas all about. Yes, they don't. They know about Jesus' birth, but they do not know the real thing behind it, which is the love of God that came down as Jesus Christ on Christmas Day. Am I right to say that? அப்படிதானே? ஆனால் இன்றைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட தேசங்களிலேயே என்ன நடக்குது சொன்னா, இட்ஸ் அண்டர் அட்டாக். ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்மஸை புறக்கணிக்கிறார்கள். நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன், யூஎஸ்ல நடந்த ஒரு காரியம். கிறிஸ்மஸ் டைமில் வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவோம், பிளெஸட் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவோம், அப்படி தானே? பட் தே சேஞ்ச்ட் இட். தே செட் ஜஸ்ட் புட் தேர்ஸ் ஹாப்பி ஹாலிடேஸ். ஸோ ஒரு வேலைக்காரங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா ஹாப்பி ஹாலிடேஸ் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை அறிஞ்சவங்க, அதனால் அவங்க ஹாப்பி ஹாலிடேஸ் சொல்லல, மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாங்க. மேரி கிறிஸ்மஸ் சொன்னதுனால அவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்க வேலை போச்சு. அவங்க வேலையை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. புருனாய் தேசம் தெரியுமா? புருனாய் தேசத்தில் சட்டம் என்னதுமா சொல்லுது? கிறிஸ்மஸுடைய அலங்காரங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வீட்டுக்கு வெளியே தெரியக்கூடாது. இவை எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒருவன் வந்து கிறிஸ்மஸுடைய அலங்காரங்கள், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அலங்காரங்களை செய்தான். அவங்க மத்தியில் ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு என்ன சொன்னா, நீ கிறிஸ்மஸோடைய செஞ்சனா என்னுடைய மதத்தோடைய நானும் செய்வேன். So what's happening right now? What is simply happening is people are trying to take Christmas away from the Christians. கிறிஸ்மஸ் வந்து சொன்னோம்னா நமக்கு தான் ஆக்சுவலி, ஆனால் உலகத்துக்கு தான் தேவன் வந்தார். நான் இல்லைன்னு புறக்கணிக்கல. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்மஸை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார்கள். And it's happening right now. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி செய்கிறாங்க தெரியுமா?
கிறிஸ்மஸை நம்ம எடுத்துட்டோன்னா கிறிஸ்மஸோடைய ரகசியம் யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை நாம் சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு எப்படி வரும்? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு நாள் யார் சுவிசேஷத்தை சொல்லுவா? இந்த கிறிஸ்மஸ்க்கு பின்பா என்ன ரகசியம் சொன்னா யார் சொல்லுவா? eventually it is going to die away. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயா, மற்றவர்கள் மற்ற கொண்டாட்டங்களை கொண்டாடினா எனக்கு பரவாயில்ல, இப்பைக்கு பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்மஸை நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? வாட் இஸ் கிறிஸ்மஸ் வித்வுட் வாட் இஸ் கிறிஸ்மஸ் வித்வுட் கிரைஸ்ட்? கிறிஸ்து இல்லாமல் என்னையா கிறிஸ்மஸ்? அப்படி கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் பார்க்கலாமா? பார்ப்போமா? சரி, உதாரணத்துக்கு வாங்களேன். If there is no Christmas, what happens? Am I right to say that? Who is disagreeing? கிறிஸ்மஸ் இல்லாவிட்டால் இன்றைக்கு நமக்கு கொண்டாட்டம் இல்லை, கொண்டாட்டங்களும் கேளிக்கைகளும் இருக்காது. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? போன நேற்று என்ன நடந்துச்சு? இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அது இருந்திருக்குமா? இருந்திருக்கா? இது இருந்திருக்குமா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பிட வருவீங்களே, இருக்குமா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புது ஆடைகளை அணியுவோமே, இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் இவை எல்லாம் எனக்கு, நான் என்ன செய்கிறேன், இது எல்லாம் எனக்கு இருக்கும்போது, when I am dressed up, when I see the occasion, I get excited about the birth of Jesus Christ. அப்படிதானே? ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? And I am talking on an individual level, தனிப்பட்ட ரீதியில் பேசுகிறேன். உலக ரீதியில், அப்படி உலக ரீதியில் இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். இயேசு வந்தாரு, நீ என்னிடத்தில் அன்பு காட்டு என்று கத்த சொன்னார். எங்க பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு கேட்றாதீங்க, திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10:27. Luke 10:27. அவர் என்னை மட்டும் நேசி என்று சொல்லல, பிறரையும் நேசி என்று சொன்னாரே. திருப்பிக் கொள்ளுங்களேன், என்ன போட்டிருக்கு? சேர்ந்தே படிங்க. ஓகே. ஐயா, அவர் சொன்னாரு, என்ன மட்டும் நீ அன்பு கூறாத, என்ன மட்டும் நீ நேசிக்காத, என்ன செய், பிறரையும் நேசின்னு சொன்னார்ல. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. தனிப்பட்ட ரீதியில நம்ம பார்த்தோம், இது எல்லாமே நமக்கு இல்லாம போயிடும். உலக ரீதியில் என்ன நடக்கும்? இப்படி சரி இல்லைன்னா இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என்ன மட்டும் நேசிக்காத பிறரை நேசின்னு சொன்னதுனால அவருக்கு அப்பாய் வந்த தம்முடைய சீஷர்கள், ஆதி திருச்சபையில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? அன்பை வெளிப்படுத்தினார்கள். ரைட்டுங்களா? ரோமரில் பார்க்குறோம், கொரிந்தியரில் பார்க்குறோம், எபிசியரில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அன்பு காட்டினார்கள். and they loved unconditionally. அவர்கள் அன்னதானம் பண்ணினார்கள், தேவை உள்ளவர்களுக்கு உணவளித்தார்கள், ஆதரித்தார்கள். யார? எளிமையானவர்களையும் விதவைகளையும் ஆதரித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. we all know, we have the facts. நமக்கு தெரியும் இது எல்லாம் நடந்தது. இது எங்க ஆரம்பிச்சது? ஆண்டவர் சொன்னாரு, என்ன மட்டும் நேசிக்காத பிறரைய நேசின்னு சொன்னதுனால இவங்க ஆரம்பிச்சாங்க தானே. ஆரம்பிச்சு ஆதி திருச்சபையில் என்னென்ன நடந்துச்சு? அவர்கள் எல்லாவற்றிலும், அதாவது தானம் பண்ணுவது, டு லவ் த வீடோஸ், டு லவ் த யங், டு லவ் த ஒப்ரெஸ்ட், டு லவ் தோஸ் ஆர்ஃபன்ஸ், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் இல்லை என்று சொல்லும்போது என்ன நடக்கும்? There will be no love. There will be no love in action. Am I right to say that? There will be no love in action. அப்பனா அன்பை வாயில தான் பேசிக்கிட்டு இருப்போம், நடைமுறையில் நெகி இருக்காது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இதோ இதை செய்ய சொன்னதுனால தான் இப்படியானது. எப்படியானது? அன்பு இன்றைக்கு வெளிப்படுகிறது. நீங்க நினைக்கிறீங்க, let's talk about simple things like education. Education system எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? How many of you know what's Oxford University? What is the other one? Top ones. Give me. Cambridge. Yes. What else? Harvard. There's Yale. These universities started by Christians. It started by Christians. கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்த அப்படிப்பட்ட பிரபலமான பள்ளிக்கூடங்கள். அங்கு படித்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாக இருந்ததுனால அவர்கள் வெளியே போய் அன்னதானம் பண்ணினார்கள், உதவி செய்தார்கள், அன்பை காட்டினார்கள்.
இன்றைக்கு you talk about these universities, there'll be nothing mentioned about Christ. Do you know that? There'll be nothing mentioned about Christ. கிறிஸ்துவை பற்றி பேச மாட்டாங்க. எஜுகேஷனல் சிஸ்டம் கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னாங்க. அன்றைக்கு ஆரம்பித்த காரியங்கள் இன்றைக்கு செயலுக்குள் வந்திருக்காது பிரியமானவர்களே. அப்படி அன்பு காட்டினவர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாய் do you know there are so many rich millionaires who are Christians in the world? அவ்வளவு பணக்காரர்கள் இருந்தார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டு தேவன் காட்ட சொன்ன அன்பை அவர்கள் உலகத்துக்கு காட்டினார்கள். கிறிஸ்மஸ் வந்ததினால் இப்படியா இருந்தது. கரெக்ட்? இட் ஆல் ஸ்டார்டட் வித் கிறிஸ்மஸ் பிகாஸ் ஜீசஸ் கேம். இயேசு கிறிஸ்து வந்தார், அன்பை காட்டுங்கன்னு சொன்னார், அவர்கள் அன்பை காட்டினார்கள். கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் we won't have memories. Everybody has beautiful memories of Christmas. கிறிஸ்மஸ் உடைய பழைய நாட்களில் நாம் கொண்டாடினோம். அதனுடைய நினைவுகள் எத்தனை பேருக்கு இருக்கு? போய் சொல்லாம சொல்லுங்க. தெரிய எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் எங்கள் குடும்பம். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை. எனக்கு அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஆசை. எங்களுக்கு ரொம்ப ஆசை கிறிஸ்மஸ்னா. ஏன்னா நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட நினைவுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். Memories are important, isn't it? I have a memory too, Christmas memory. Do I have a memory, Gloria? I do have a memory. I have a Christmas memory too. And I'm living in another memory of my wife. I'm still living in the memory. Yes. That was the last photo we took together, June 28. So memories are so important today. அப்படிதானே? நினைவுகள் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் அந்த நினைவுகள் நம்ம மத்தியில் இருக்குமா இருக்காதா? இருக்காது பிரியமானவர்களே. ஆனால் இதை பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் என்ன இல்லை தெரியுமா? சொல்லுமா, என்ன இல்லை? கிறிஸ்துவே இல்லை. குச் நை புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து வந்திருக்க மாட்டாரே. கிறிஸ்து இல்லாமல் எனக்கு எப்படி நான் கிறிஸ்மஸை கொண்டாடுவது? இந்த கோலாகலமான கொண்டாட்டத்துக்கு நான் கொண்டாடலாம், மற்ற காரியங்களுக்கு கொண்டாடலாம். பட் த ட்ரூ மீனிங் of why I am celebrating Christmas is because Christ came. கிறிஸ்து வந்ததுனால தான் நான் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டியதாக இருக்கு. கிறிஸ்மஸை நான் கொண்டாடுவேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவர் அன்பு காட்டினார் பிரியமானவர்களே. அவர் அன்பு காட்டினார். அவர் அன்பு காட்டினார் தான் யோவான் 1:5 என்ன சொல்லுகிறது? யோவான் 1:5. John chapter 1 verse 5. Read that faster. அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது. ஐயா, கிறிஸ்து எதற்காக வந்தார் தெரியுமா? இருளை எப்படி மாற்ற வந்தார்? தம்முடைய வெளிச்சமாய் கொண்டு அதை மாற்ற வந்தார். இன்றைக்கு கிறிஸ்து வரவில்லை என்று சொன்னால் இருளாய் இருந்து கொண்டு தான் இருக்கும். We would have always been groping in the darkness. We would have always been stuck in the darkness. நம்மால எதையுமே செய்திருக்க முடியாது. ஆனால் thank God that Jesus came. இயேசு வந்ததனால இன்றைக்கு ஒளி இருக்கிறது. இயேசு வராமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு பல இடங்களில் பல நபர்கள், ஏன் நாமும் சேர்ந்து கூட ஒரு சமயம் இன்னும் இருளின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம். Think about it. Think about it. If Christ would not have come, you and I would still be living in darkness. அந்த இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பட் thank God that Jesus came. ஏனென்றால் அவர் மத்தியில் ஒளி இருந்தது. அவர் ஒளியாய் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது இருளை ஒளியினால மாற்றக்கூடிய ஒரு காரியம், ஒரு காலம் தான் அந்த கிறிஸ்மஸ் காலங்கள். கிறிஸ்மஸ் வந்தாலே என்ன இருக்கிறது? இதோ ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனோடு ஒளி இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்காது. இருளில் வாழ்ந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறாங்க. பார்த்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்து வந்தார். கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. பலவீனங்கள் மாறியது. ஏன்? கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்தார். அதனால. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நமக்கு அந்த கொண்டாட்டம் தெரியும்.
நமக்கு அந்த ஜாலியாக இருக்கும். அந்த 25 வந்துட்டாலே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓ கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் many don't appreciate the reason behind the season. கிறிஸ்மஸுடைய பின்பாய் காணப்படுகிற அந்த உண்மையான ரகசியத்தை இன்றைக்கு ஒரு சிலர் புறக்கணிக்கிறார்கள். கிறிஸ்மஸ் தானே வருஷம் வருஷம் வருது, எத்தனாம் தேதி வரும்? ரூபன் சொன்னார், உண்மையாக இயேசு பிறந்த நாள் 25 கிடையாது. ஏன் இன்னொன்று சொல்லப்போனால் அது டிசம்பர் மாதமே கிடையாது, தெரியுங்களே. இட்ஸ் நாட் ஈவன் த மந்த் ஆஃப் டிசம்பர். ஜீசஸ் வாஸ் நாட் born during the month of December. Anyway, let's come back. ஸோ இன்றைக்கு அநேகர் அந்த கிறிஸ்மஸ்க்கு பின்பாக இருக்கிற தேவனுடைய அன்பை உணராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உணராமல் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறாங்களா, வெளிச்சத்தில் இருக்கிறாங்களா? இருளில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வெளிச்சம் வந்தது, கிறிஸ்மஸ் அன்றைக்கு வந்தது நல்லதா, நல்லது இல்லையா? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்தார், அவரோடு ஜீவன் வந்தது, அவரோடு ஒளி இருந்தது, அவர் மத்தியில் ஒரு பூரணம் இருந்தது. என்ன இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். திருப்பி கொள்ளுங்களேன். யோவான் 1:16 வசனம். ஜான், அவருடைய பரிபூரணத்தினால். ஐயா கொஞ்சம் நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபை மேல கிருபையா. என்ன அர்த்தம் புரியுதுங்களா? இயேசு வந்த காலங்களில் கிருபை இருந்தது, இயேசுவுக்கு முன்பாக இருந்த காலங்களிலும் கிருபை இருந்தது. There was grace even before the time of Jesus. Of course, அது நியாயப்பிரமாணத்தின் காலங்கள். It's the laws of Moses was still in place. But then there was still grace. Am I right to say that? கிருபை இல்லைன்னா அன்னைக்கு அவன் தப்பு செய்யும் போது டப்புன்னு செத்து போயிடுப்பானே. கிருபை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் கிருபையாய் வந்தார். ஆமென். அவர் கிருபையாய் வந்தனால இருந்த கிருபையில he added more grace. அதுதான் யோவான் சொல்ல வருகிறார். Because Christmas came, grace was added unto me even more. Was added even more to me. கிருபையின் மேல் கிருபை. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. கிருபை கிருபை கிருபை. ஐயா இன்றைக்கு பிறந்தவர்களாக இருக்கிற நாமும் நீங்களும் கிறிஸ்து இல்லாமல் வாழ முடியாது. விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், இது உண்மையான ஒரு ரகசியம். I and you are born to live. Am I right to say that? We were all born to live. And if I am living without Christ, if I'm not dressed properly, it's going to be unpleasant. It's the same thing. If I'm not clothed with Christ, I am not going into a fulfillment. அதாவது மனுஷனுக்கு ஒரு பூரண வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even the plants and everything that was created by God, there was a fullness given, though not everyone reached that fullness. அந்த முழுமைக்குள்ள யாருமே போக மாட்டார்கள். ஆனால் யோவான் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார் தெரியுமா? இயேசு பூரணமாய் வந்தார் என்று. அந்த வார்த்தையை படிமா திருப்பியும். அவருடைய பூரணத்தின், அவருடைய பூரணம் இல்ல, யோவான் சொல்லுகிறார், அப்படி சொல்றாரு, பரிபூரணம் என்று சொல்லுகிறார். படிமா. ஐயா இந்த கிருபையின் மேல் கிருபை இருக்குல்ல, இந்த கிருபையின் மேல் கிருபை யாருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியே உள்ளவங்களுக்கா, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கா? நான் சொல்றேன் 2 பேருக்குன்னு சொல்றேன். நான் சொல்றேன் அந்த 2 பேருக்குமே. ஏன்னா வெளியே உள்ளவனுக்கு கிருபை மேல இன்னும் கிருபை வேணும், இல்லைன்னா அவங்க இயேசுவை தேட முடியாது. ரைட்? am I right to say that? ஆனா உள்ளே இருக்கிறதுனால, because I'm sitting down here inside the church, that does not mean I'm automatically qualified for heaven. I don't qualify automatically. நான் சபையில் இருக்கேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் நல்ல கீபோர்டு வாசிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் இந்த கண்ணு மூணு தான் அடுத்த நிமிஷம் அங்கே கண்ணு திறக்கும். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. கிருபையின் மேல் இன்னும் கிருபை வேணுங்கய்யா. அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். பிகாஸ் கிருபை என்ன சொன்னா என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? என்ன சொல்லுவாங்க? கிரேஸ். அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ்? வண்டர்ஃபுல். கிருபை என்று சொன்னால் அன்டிசர்வ்ட் ஃபேவர். சாரி, கிரேஸ் என்று சொன்னால் அன்டிசர்வ்ட் ஃபேவர். அதாவது தகுதி இல்லாத இரக்கம். தகுதி இல்லாத இரக்கம். யாருக்கு தகுதி? கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இங்கே தகுதி இல்லாதவங்க தான் ஏன் நிற்கிறோம்? தகுதி இல்லாதவங்க தான் உட்கார்ந்துருக்கிறோம். We are all undeserving, but on this undeserving people, God dispensed His beautiful thing called grace. It's a beautiful thing. We are all unworthy. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, அன்வதின்னு சொல்லிடுங்க. பரவாயில்ல, அரைஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க, சொல்லுங்க. அன்வதி, அன்வதி. We are all unworthy. ஆனால் இந்த
தகுதி இல்லாதவன் மத்தியில தான் கர்த்தர் கிருபை. ஏன்னா தகுதி இருந்துச்சுன்னா கர்த்தர் ஒரு சமயம் கொடுத்திருக்க மாட்டார். தகுதி இல்லைன்னு அறிஞ்சுதான் கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Because we cannot take grace for granted. Because once you are saved, that does not mean you're always saved. நான் ஒரு நாள் 30 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன். அதனால ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கேவலமான ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அதனால நான் பரலோகம் போயிடுவேனா? சான்ஸ் இல்லை. ஸோ ஒன்ஸ் சேஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் சேஃப். தமிழ் என்ன போட்டிருக்கு? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்போதும் அர்த்தமே இல்லைங்கய்யா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு புரிகிறது? ஒன்ஸ் யூ ஆர் சேஃப், தட் டஸ் நாட் மீன் யூ ஆல்வேஸ் சேஃப்ட். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு சரியாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒன்ஸ் யூ ஆர் சேஃப், ஆஃப்டர் தட் யூ ஆர் லாஸ்ட். தட்ஸ் த மீனிங். தட்ஸ் த மீனிங். ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? ஏன் ஆண்டவர் தம்முடைய அன்பை காட்டணும்? அவர் சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தானே. why must he come down? ஏன் தம்முடைய ஜனங்களுக்கு வரணும்? படைத்தவைகள் எல்லாம் அவருக்காக படைக்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். படைத்தவைகள் எல்லாம் அவர் மூலியமாய் படைக்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். ஏன் வரணும்? சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன் இந்த பாவப்பட்ட மனுக்குலத்துக்கு அவர் வர வேண்டும்? Why must he come? Think about it. Think about it. Why must a sovereign God come down? Why must he come down knowing that he will die? ஏன் இந்த குமாரன் பாலகனாய் பிறக்க வேண்டும்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் பாலகனாய் பிறந்து 33 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறாரு? அந்த சிலுவையில மரிக்க போறார் என்று அறிந்து ஏன் வர வேண்டும்? I can only think of one reason. And what is the reason? John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. And how does it say in English? For God so loved the world that he gave. No, wait. For God, the Bible does not say for God loved the world. It says for God so loved the world that he gave his only begotten son, so that whoever believes in him will perish, will not perish, but have. So you need Jesus. How many person needs Jesus? உலகத்தில் படைத்த ஒவ்வொருவனுக்கும் கிறிஸ்து இருக்கணும்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். நீ படைக்கப்பட்டாய், நீ பிறக்கப்பட்டாய் என்று சொன்னால் நீ கிறிஸ்து இல்லாமல் மரிக்க முடியாது. ஏனென்றால் நீ கிறிஸ்து இல்லாமல் மரிப்பாய் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் எங்க? ஒளியில் இருந்தவன் இருளுக்குள் மறுபடியுமாய் கடந்து போய் விடுவாய். ஏன் ஆண்டவர் வந்தார் தெரியுமா? அவர் அன்பு காட்டினார். I can only think of one reason. He so loved the world. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால தம்முடைய குமாரன் அனுப்பின. நீ போயா? ஏன்? நான் இயேசு கிறிஸ்து கேட்டிருப்பாரு, ஏன் நான் போகணும்? அதான் மோசே சொல்லிட்டாரு, ஆட்டுக்களின் ரத்தமும் புறாக்களின் ரத்தமும் இருக்க, ஏன் போனோம் என்று இயேசு கேட்டிருக்கலாம். ஆண்டு அப்பா சொல்லியிருப்பார், ஆகிய பண்ணாத, அந்த ரத்தம்லாம் பத்தாது, அது தடபக்காய். இப்போ சரியான ரத்தம் வேணும், இந்த ரத்தம் ஏன் ரத்தம் கிடைச்சா அப்படின்னு இயேசு கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்டிருக்க மாட்டார். சரிப்பான்னு சொல்லிட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்த வந்த ஒரு குமாரன் அன்றைக்கு பாலகனாய் பிறந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அவர் வந்தாரு? அவர் வந்து நான் அவரை போல மாற வேண்டும், நான் அவரை போல வாழ வேண்டும், அவருக்குள் நான் காணப்பட வேண்டும், அவருக்குள் நான் கட்டப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வந்தார். இன்றைக்கு அந்த வருகைக்கு பின்பாய் இருந்த அன்பை உணராமல் இருக்கிறார்கள் அநேகர். The saddest part is even the church. சபையும் கூட அப்படிதான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா எப்படி நிற்கிறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிறாருன்னா நான் இப்படி நிற்கிறது போல இப்படி நிற்போம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை இங்கேயே இருந்தது, இந்த இடத்துல 2 கொம்பு, பின்னால் ஒரு சோப்பு கலரு, இது என்ன சொல்லுவாங்க, விங்ஸ், அப்புறம் ஒரு குச்சி. ஏன்னா பிசாசு அப்படி தானே நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில். we look at the devil like that with a fork and with these 2 things here. அப்படியா பிசாசை அப்படி போல இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே ஐயோ நம்ம ஆளுங்களை பார்க்குறோமே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னுவான். நேற்று ஜெரமி நடிச்சாங்க, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து? போதகரை பார்த்து. ஆனால் அந்த நாடகத்தில் ஜெரமியும் ஒரு சபையின் அங்கத்தினர் அப்படிதானே நீங்களா காட்டினீங்க?
உண்மையை சொல்லணும், நான் நேற்று பார்த்துட்டேன், இன்னைக்கு எப்படியாச்சும் போட்டு வாங்கிடணும்னு நினைச்சேன். ரைட்டுங்க தானே? ஜெரமி வந்து ஒரு சர்ச் மெம்பரு, இப்போ பாஸ்டர் பார்க்க வந்திருக்கிறாரு. யோ, இந்த ஆளுக்கு வர வேலையே இல்லையான்னு கேட்குறாரு. பண்டிகை கிறிஸ்தவர் தானே வருது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இன்னைக்கு சபையும் உணர வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கும் கிறிஸ்து வேணுங்கய்யா, எனக்கு. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. அநேகர் உலகத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு காலத்தில் கிறிஸ்மஸ்னால் என்ன தெரியுமா, இந்த கோப்பி கடையில் உட்காந்துக்கிட்டு 8 மணிக்கெலாம் ஒரு 10 கிரேட்டை வாங்கி வச்சுருவாங்க. கிரேட்னா என்னது? இதெல்லாம் இல்லை, கொக்கோ கோலாலாம் இல்லை, என்னது புரியுதுங்களா? நான் புரியுதுங்களா? ஏன் வாங்கி வச்சிருவாங்க. அந்த 12 மணிக்கு இயேசு பிறக்கும் போது இந்த பாத்தல் புக்கா அப்படின்னு அவனுக்கு அதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்றான். ஐயா, நான் உடனே சொல்லையா, இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். புரியுதுங்களா? அதாவது இன்றைக்கு இயேசுடைய ரகசியம், அந்த பிறப்பின் ரகசியத்தை இன்னும் அநேக சபைக்குள்ளே இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவன் எப்படி அறியுவான்? வெளியே இருக்கிறவன் எப்படி அறிய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கய்யா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-19 பவுல் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாய் சொல்லுகிறார். Ephesians 3:16 it says, I think it's 17 லாமா. அன்பிலே போதுமா ஐயா. பவுல் என்ன சொல்றாரு எபேசிய சபையை பார்த்து? Christ may dwell in your hearts through faith, and he prays, you know what's he prayed? That we will be rooted, we will be established in what? In love. Whose love? கிறிஸ்துவுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். அதற்கு நான் என்ன செய்யணும்? 16 அவருடைய அன்பில் மட்டும் இல்லை, பவுல் இன்னொரு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணுன்றாரு. ஐயா, இன்றைக்கு தேவனுடைய அன்பு வேணுமா? நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, அதை பாடணுமே, இயேசுவே காரணர். அந்த அபிஷேகம் இல்லாட்டினா, அவருடைய வல்லமை இல்லைன்னா, if I am not dressed up with Christ, you know what happens? I can know the love of God so superficially. அதாவது மேலோட்டமாய் அவருடைய அன்பை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கும்போது அவருடைய அன்பையே நான் நாடி போகிறவனாக இருப்பேன். வித்தியாசம் ரொம்ப இருக்குங்கய்யா. என்னால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் எனக்கு தேவனுடைய ஆவியானவர் இல்லை. ஆவியானவர்னா நான் அபிஷேகத்தை சொல்லுகிறேன். என்னிடத்தில் அபிஷேகம் இல்லை, ஆனால் என்னிடத்தில் அன்பு இருக்கு. முடியுமான்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா பவுல் அப்படிதான் எழுதுகிறாரு, ஆவியினாலே ஆகணும்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் ஆவியினாலே இருக்கப்படும் என்று சொன்னால், the love that I know of, I will be able to experience that love. And if I do not have the Holy Spirit, if I do not have the anointing, I may just keep on living my life knowing the love, but not going deeper into that love. புரிஞ்சிச்சுனா ஆமென் சொல்லுங்க. That's how it's supposed to be. அதனால தான் எபேசிய சபைக்கு பவுல் கொஞ்சம் அழுத்தமாய் சொல்லுகிறார். எனக்கு தேவனுடைய அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, எனக்கு தேவனுடைய அன்பு புரிந்தால் மட்டும் பத்தாது. I need what? I need the Spirit of God. I need the presence of God. கிறிஸ்மஸ் நாட்களில், அந்த நாட்களில், சாண்டா கிளாஸின் நாட்களில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அம்மா சாண்டா கிளாஸ்னா என்ன தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா சாண்டா கிளாஸ்? ஓகே, சரி, நேற்று சென்டா கிளாஸ் இருக்க வேண்டியது, ஆள் தேடணும், ஆள் கிடைக்கல, இல்லைன்னா ஒரு சென்டா கிளாஸ் வந்திருப்பார். என்ன நடக்கும்? சென்டா கிளாஸ் டைமில் என்ன நடக்கும்னா, எனிவே சென்டா கிளாஸ் இஸ் நாட் பிபிலிக்கல், வேதத்தின்படி இல்லை. அது ஃபின்லாண்டில் எவனோ ஒருத்தன் ஆரம்பித்தா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாட்களில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும் நீ சாந்தாட்ட கேளு. சாந்தா என்ன செய்வார்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் உனக்கு அந்த ப்ரெசன்ட் வந்துடும்னு. இந்த பிள்ளைங்க, அதாவது இந்த மாதிரி பெரிய வயசு பிள்ளைங்களாம், 30 வயசு பிள்ளைங்களெல்லாம் நான் பேசலை, நான் சொல்கிறது 10 வயசு 15 வயசு பிள்ளைங்களை பற்றி பேசுகிறேன். And they'll be so excited, they'll be like, wow, Santa is going to come. Santa Claus வந்து எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு, எனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்டை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க போய் படுத்துறேன். என்ன எதிர்பார்த்துக்கிட்டு காலையில் எனக்கு கிஃப்ட் வந்துடும். அப்பா அம்மா என்ன செய்வாங்க, சுரி டப் டப்புன்னு போய் அந்த ப்ரெசன்ஸை வாங்கிட்டு வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கில் போய் வச்சுருவாங்க. காலையில் அந்த பிள்ளைங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு இறங்கி வந்து என்ன செய்வாங்க, சாண்டா கிளாஸ் எனக்கு கொண்டு வந்த ப்ரைஸை எங்க, ப்ரெசன்ட் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குங்க. இருக்குமா? இருக்கும். ஆனால் கொடுத்தது சாண்டா கிளாஸா? யார் கொடுத்தது? அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, the highlight of these children taking that gifting is
the expression. The expression எப்படி இருக்கும்? The children are so excited. ரொம்ப அப்படி தூக்கத்தோட போய் அப்படியே gift எடுப்பாங்களா? தூக்கம் இருக்கோ இல்லையோ, எனக்கு present வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி you know understand what the excitement. அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. போயிட்டு அதை என்ன செய்வாங்க? தமக்கு கிடைச்ச present பிரிப்பாங்க. And the highlight will be the expression of the children. Let me ask you something. God gave us a present in the form of His Son, Jesus Christ. And when we, இங்கே கொஞ்சம் கிஃப்ட்லாம் இருந்துச்சு முதல்ல. And when we open up the gift, and when someone opens up this gift called Jesus Christ, how will the Father in heaven feel? Okay, தமிழில் சொன்னோம்ல, இந்த கிறிஸ்து என்ற பரிசு பிதாவானவர் அனுப்பியிருக்கிறாரு, இன்றைக்கு நமக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போ நம்ம போய் கிறிஸ்து என்ற பரிசை நாம் பிரித்து பார்க்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறோம்ல, பிதாவானவர் எப்படி சந்தோஷப்படுவார். ஐயா, ஜேக்கப் இது வரைக்கும் இயேசுவை பார்க்கல, இன்றைக்கு இயேசுவை அந்த பரிசாய் அவன் பிரித்து பார்க்க போகிறானே என்று சொல்லி பிதா எப்படி சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரா? ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இல்லையே. அநேகர் இயேசுவை முகமுகமாய் பார்க்கலையே. அநேகர் இயேசுவை ஒரு just another thing, அப்படி தானே, just another thing. தமிழில் என்ன சொல்லுவாங்க? 10-11 சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அன்பு இல்லாததுனால தான் சமுதாயத்தில் பாவம். இன்றைக்கு அந்த அன்பு இல்லாததுனால தான் இன்றைக்கு prisons are so filled up. Every prisons around the world is filled up with criminals. Why? There's no love. It's not that they don't have love. They don't know the love. That's the right word. They don't know true love, which can only be found in Christ Jesus. இயேசு கிறிஸ்துக்குள்ள காணப்படுகிற அன்பு அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கு அவன் ஏதோ ஒரு அன்பை தேடி போகிறான். அதான் அது அன்பே கிடையாது. அவங்களுக்கு அன்பு இல்லைங்கய்யா, அவங்களுக்கு அன்பு இல்லை. இன்றைக்கி அவர்கள் மனம் திரும்பினா எப்படி இருக்கும் தெரியுமா பரலோகம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்முடைய மத்தியில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்காச்சும் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் மனம் திரும்பும்போது நம்ம சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, பரலோகம் எப்படி சந்தோஷப்படும் தெரியுமா? நம்மளை பரலோகம் மறந்துடும் அந்த டைமில். இவன் தான் ரட்சிக்கப்பட்டானே. சந்தோஷம் எங்கே இருக்கும்? அந்த ஒரு ஜீவன் மேலே. அப்போ பரலோகன் ஒரு நாள் நம்மளும் போகும்போது அவங்களும் நம்மளோட வருவாங்களே. அப்போ அப்பா வந்து நம்மளை அணைச்சி கொடுத்து சொல்லுவார், இதோ இந்த மகனை நான் உன் பாதையில் அனுப்பினேனே, அவனுக்கு நீ சத்தியத்தை சொன்னதுனால இன்றைக்கு அவர்கள் என் பக்கத்தில் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பலனை, பேதுரு சொன்ன வசனம், அந்த பலனை பெற்றுக்கொள்வான். பலன் என்ன? ரிவார்ட். Reward. You will receive the reward. You will receive the reward. Yeah. கிறிஸ்மஸ் 2020 வந்துச்சு, அது போயிடுச்சு. 21 வந்துக்கிட்டு இருக்கு அக்காண்டத்தான் இன்னொரு ஃபியூ டேஸில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுவும் வந்துட்டு போயிடுந்தானே, நமக்காக நிற்க போகிறது கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் வந்து போய் வந்து போய் வந்து போய் கொண்டு தான் இருக்கும். இயேசுடைய பிறப்பை நாம் வந்து போய் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருப்போம். ஆனால் இப்போ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கேட்குறீங்களா? There will come a time when we will not be able to celebrate Christmas. There will be a time. ஒரு காலம் வரும் நம்மளால் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது. Is it biblical? Yes, it is biblical. It is biblical. வேதத்தின் அடிப்படையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பின்பு என்ன நடக்கிறது? உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்தில் என்ன இருக்கும்? கிருபை இருக்காது. நான் திருப்பியும் போன வருஷம் நான் யோசிச்சு இதை கத்தி பேசணும்னு, கர்த்தர் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் நெல் இன்னும் கொஞ்சம் ஜனங்க கூடட்டும் அப்படின்றார் போல. என்ன நடக்குது? உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் போது கிருபை மூடிடும். அன்றைக்கு வந்து அவன் சொல்லுவான், நீ இயேசுவை அணங்கக்கூடாதுன்றான். அன்னைக்கு அவன் சொல்லுவான், கிறிஸ்மஸ் நீ கொண்டாடக்கூடாதுன்னு. நீ என்ன செய்வ? வாட் வில் யூ டூ? கர்த்தருடைய அன்பில் நிறைச்சப்பட்டவங்களான சபையை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தானே உபத்திரவ காலம் வரும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 6:30 சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கேவலமான வார்த்தை தான் 6:30 கிறிஸ்டியன்ஸ்னு. அந்த 6:30 கிறிஸ்டியன்ஸ் தான்
உலகத்தில் வைக்கப்படுவாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கட்டப்படலைன்னா, when Jesus Christ comes for the church in a twinkling of an eye, அப்படி தான் வசனம் சொல்லுது. கண்ணிமை பொழுதில் டப்புன்னு எல்லாரும் காணா போயிடுவாங்களாம். யார்? சபை மட்டும். தேவன் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அன்றையோட கிருபையின் நாள் முடிந்துவிடும். அன்றைக்கு கிருபையின் நாள் முடிந்த பின்பு என்ன நடக்கிறது? உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலங்கள் துவங்கும். ஆஃபிஷியலி இட் ஓப்பன்ஸ் அப். 7 வருஷம் உபத்திரவ காலமும் இன்னொரு 7 வருஷம் மகா உபத்திரவ காலம். ஐயோ ஆண்டவரே, என்னால் அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவான், ஏய் ஆண்டவரை நீ ஆராதிக்க கூடாதுன்னு. தேவனுடைய அன்பில் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீ என்னை கொண்டு போட்டுரு, அப்பயே நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை தூக்கி காட்டுங்க. அப்பனா நீ சபை வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டே, அப்படிதானே? ரகசிய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டே, அப்படிதானே சொல்ல வர? இந்த விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். அப்புறமேல அதுக்கு எப்படியாச்சும் ஒரு கிஃப்டை நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகே, புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அதாவது நம்ம உபத்திரவ காலத்துக்கு நம்ம காத்திருக்க கூடாது. நம்ம சபையானது அந்த ரகசிய வருகையில நம்ம என்ன செய்யப்படணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். we need to be taken off. இல்லைன்னா உபத்திரவ காலத்தில் நான் இயேசுவுக்காக மரிப்பேனா, must be ready to die. You must be ready to die. ஆமாம், அந்த வார்த்தை தான், ரத்த பலியாய் நீ மரிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்றா, என் மகன் எனக்காக ரத்த பலியாய் மரிச்சிருக்கிறான், நான் அவனை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்வார். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இட்ஸ் நாட் an easy thing, no? It's not an easy thing, and don't think we have another 20, 30, 50, 40, 60 years for us to live. I don't know. Look at the times. That's what Jesus said. மத்திய 24 தான் சொல்றாரு, காலங்களை யோசித்து பாரு, காலங்களை பாரு, பார்த்து தான் நமக்கு தெரியும். மழை வருதுன்னா என்ன ஆகுது? இருள் வருது, மின்னல்கள் ஒரு மாதிரி அடிக்கும், நமக்கு என்ன தெரியும்? மழை வரப்போகுதுன்னு தெரியும். அதே போல தான் இயேசுடைய வருகை. காது உள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்கணுங்கய்யா, கேட்கணுங்கய்யா. தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் இவையெல்லாம் நம்ம அறிந்தால்தான் நாம் தேவனுடைய அன்புக்குள்ள, ஆவிக்குள்ள இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டு வாழவும் முடியும். If I do not know the love of God, if I do not know the height, that width, the length of God's love, if I do not know the reason behind God's love that came during Christmas, there is sad news for you. சோக கதை தான் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏன்னா இரத்த சாட்சியாய் முதலாவது மரித்தவன் யாரு? ஸ்தேவானுக்கு அவனுடைய தேவனுடைய அன்பு தெரியுங்கய்யா. How do I know that? கல்லெறிந்து தானே கொல்லப்பட்டான். கல்லெறிந்து கொல்லப்படும் போது வலிக்குமா வலிக்காதா? அவன் கல்லெறிந்து கொல்லப்படும் போது கூட கல்லெறிந்து கொல்லப்படுகிறவர்களை குறித்து எப்படி ஜெபிக்கிறான்? அவங்களுக்கு தெரியலையா மன்னியும்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு ஆள் நம்ம கவிதாவை ஒரு அறையிறாங்க. ஆண்டவரே, மக சொன்னது நீங்கள் என்னதுங்கப்பா, பரவாயில்லப்பா, நீ அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுமா? இல்லைன்னா அது முதலாவது முறைச்சி பார்க்குமா? யோசிச்சு பாருங்க. He knew the love of God. Who? Stephen knows. Stephen knows. ஸ்தேவானுக்கு தெரியும் தேவனுடைய ஆழத்தையும், அந்த அன்பின் ஆழத்தையும், அந்த உயரத்தையும் அறிந்திருந்தான். அதனால தான் அப்படி செத்து போக போறான்னு அறிந்து கூட ஆண்டவரே என்று. அது மட்டும் இல்லை, அவனுடைய அன்பு, தேவனை அறிந்த அன்பு அவ்வளவு ஆழமாக இருந்தது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரா, நின்று கொண்டு இருப்பாரா? தினமும் எந்த செய்து கொண்டு இருப்பார்? உட்கார்ந்து கொண்டு தான் இருப்பார். A king always sits in a throne. ஆனால் ஸ்தேவான் மரித்து கொள்ளும்போது வசனம் என்ன சொல்லுது? அவர் நின்று கொண்டு இருக்கிறாராம். ஸ்தேவானை பார்க்கிறாராம். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் இயேசுவை பார்க்கிறான். பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். There are many who doesn't know the love of God. இன்றைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கையிடாத பாவங்களை வைத்துக்கொண்டு நான் தேவனுடைய அன்பில் நிறைந்தவன், தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவன் என்று யாருமே இங்கே பெருமை பாராட்ட முடியாது. பாவத்தை மறைக்கிறவன், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ ஐயா. இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கய்யா. ஏன் தெரியுமா?
மணவாளன் மணவாட்டிக்காக வருகிற காலங்கள் இதுதான். அல்லேலூயா. அவருடைய கண்களிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது. ஆனால் சில பேர் நம்ம என்னமா சொல்லுவோம், எப்படியா ரொம்ப கஷ்டப்படுறேனே, ஐ எம் ஸ்ட்ரகிளிங், ஐ cannot overcome certain things, I cannot resist temptation. என்னால் நான் இப்படியாய் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மாறணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் ஏன் தெரியுமா மாற முடியல? உன்னுடைய சொந்த பலத்தை நான் நீ சார்ந்து கொண்டு இருக்கிறேன். You are struggling because you are leaning on your own strength. You cannot change. I have tried that before. You cannot change. When can the change happen? 1 Peter chapter 3 verse 18. 1 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம் படிங்க பாப்போம். ஒரு தரம் பாவப்பட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஐயா ஆவியில் எப்படிப்பட்டாராம்? உயிர்ப்பிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், ஆவியானவர் அவ்வளவு முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். மறந்துடக்கூடாது ஐயா. நம்ம நினைச்சிடக்கூடாது இயேசு கிறிஸ்து சொந்தமாக தான் எழுப்பினார்னு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்க்கும்போது ஜலத்தின் மேல் பிரவேசித்துக் கொண்டிருந்தார் என்று ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தின் நாளில் இறங்கின ஆவியானவர் பெந்தேகோஸ்த் நாளில் மட்டும் இறங்கினார் என்று நாம் தப்பா எண்ணிவிடக்கூடாது. அவருடைய அபிஷேகம் வித்தியாசமாய் ஆதி திருச்சபையின் மேல இறங்கியது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதோ உலகம் தோன்றுவதற்கு முன்பாய் ஜலத்தின் மேல், he was hovering over the waters. That's what it says in English. He was there. அந்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அந்த ஆவியானவர் தான் ஆதி திருச்சபையை எழுப்பினார். அதே ஆவியானவர் தான் விசுவாசிகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார். விசுவாசிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றும் முடியாதுங்கய்யா, ஒன்றும் முடியாது. இன்றைக்கி கொண்டாடுகிற இந்த காலங்களில் 2 காரியத்தை பார்க்கலாமா? தேவனுடைய அன்பு உங்களுடைய இடத்துல இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மத்தியில் இருக்கிறதா? என்ன பாஸ்டர் நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க? நான் இவ்வளோ வருஷம் சர்ச்சில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், அபிஷேகத்தினால முடி சுட்டி இருக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி இல்லைன்னா, எனக்கு தேவ அன்பு மட்டும்தான் பாஸ்டர் தெரியும், அபிஷேகம் இன்னும் எனக்கு இல்லை. இல்லைண்ணா எனக்கு அபிஷேகம் இருக்குது, அன்பு அவ்வளோ இல்லை, அது கூட சரியாக வராது. ஏன்னா அபிஷேகம் பட்டவனுக்கு தேவனுடைய அன்பு இருக்கும் தானே. ஸோ இட்ஸ் நாட் திஸ் ஆர் தேட், யூ நீட் டு ஹேவ் போத். இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுங்கய்யா. ஏன் தெரியுமா? இன்றைக்கி உங்களிடத்துல ஒரே ஒரு ஆவியானவருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து வாழ்கிறீங்களா? ஆர் யூ allowing yourself to let the Holy Spirit lead you? அதாவது உங்கள் மத்தியில் காணப்படுகிற மாம்சமான கிரியைகளை have you let it go? மாம்சமான கிரியைகளுக்கு have you just said I do not want this? ஆவியானவருடைய நடத்துதலுக்கு இருக்கீங்களா? ரோமர் 8 அதிகாரம் 13வது வசனம். Romans 8 verse 13. ஐயா பாருங்க, பவுல் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. நச்சு நடிப்பாங்க சொல்லுமா, அந்த வார்த்தை சொல்லுங்க திருப்பியும். மாம்சத்தின்படியான சபையாய இருக்கிற நானும் நீங்களும் வாழ்ந்தால் செத்தே போயிடுவேன்றாரு. அப்புறம் ஐயா ஆவியினாலே, திருப்பியும் பவுல தானே சொல்றாரு. He goes back to the spirit and he says, but only by the spirit you put to death the misdeeds of the body, you will what? You will live. இதை விட எனக்கு இன்னும் தெளிவாக சொல்ல தெரியாதுங்க. இதை விட எனக்கு தெளிவாக சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல, இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். 14. ஐயா திருப்பி பாருங்க, தேவனுடைய ஆவி தான் வருது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, நான் சொல்றேன் அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பார்கள். ஐயா, if you are led by the Spirit of God, then only are you called the sons of God or the daughters of God. If you are not, you are not. If you're not, you're not. So I want to pose a question here. How many of you think you are being led by the Spirit of God? It's a tough question.
I cannot ask you to raise up your hands because I will be disappointed. இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்குறது அப்படிதான். பவுல் நம்மளுக்கு முன்பாய் சொல்கிறாரு, I am not misleading you with any other thing. I'm only saying what the Bible says. If you are led by the Spirit of God, you are the children of God. தேவனுடைய ஆவியினால நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய புத்திரர். Go back to 13 again. And 13 says, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதை விட இன்னும் தெளிவாக பவுல் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? I don't think so. He is so blunt. He straight comes to the point. நச்சுன்னு சொல்கிறாரு, இப்படி இருந்தால் செத்து போயிடுவேன், இப்படி இருந்தால் ஆண்டவருக்குள்ளே வாழுவேன். என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லுங்கய்யா? என்ன முடிவு எடுக்கலாம்? இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாட்கள், பாலகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. சமாதான பிரபு விட்டுட்டேன் நான் அதை. ஓகே, இதெல்லாம் கொண்டாடுகிற ஒரு காலம், இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற ஒரு காலத்துக்குள் நம்ம இருக்கிறோம். ஆனால் நான் முதலே சொன்னேன், கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை குறிக்கிறது தான் கிறிஸ்மஸ். இப்போ அந்த அன்பு கூட நம்ம பவுல் என்ன சொல்கிறாரு, அன்பு மட்டும் பத்தாது, என்ன வேணுமா? ஆவி வேணுமா? ஐயா, கிறிஸ்மஸ் நாட்கள் நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். I have the love of God. I know the love of God. I understand the love of God. I have read about the love of God. But do I have the Spirit of God living in me? I cannot say I have this, I don't have this. It doesn't work that way. I need to have both. எனக்கு அன்பு இருக்கு, எனக்கு ஆவி இல்லை. முடியுமா? தப்லே, எனக்கு அன்பு இருக்கு, ஆவியும் இருக்குன்னு சொன்னாதான் நாம் ஆண்டவர் சொன்னார் முழுமைக்குள், அப்படி தானே? முழுமைக்குள், பரிபூரணம், அதே தான். தேங்க்யூ. அந்த பரிபூரணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பரிபூரணத்தில் இருந்தது போல நானும் நீங்களும் பரிபூரணத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா முடியுமா? ஐயா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கிஃப்டாக வந்திருக்கிறாரு. இன்றைக்கு அநேகர் இன்னும் அதை பிரிக்காமல் இருக்கிறோம். We have not opened up that gift called Jesus. பிரிச்சிட்டோன்னா பிள்ளைங்க அதை பிரிச்சா என்ன செய்வாங்க? அப்படின்னு கத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? That excitement. And you must be excited that Jesus came. ஏனென்றால் அவர் இருளை நீக்க வெளிச்சமாய் வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும்னா இயேசு வேணும். இயேசு வேணும்னா அன்பு தெரியணும். அன்பு தெரியணும்னா அபிஷேகம் வேணும். இல்லைன்னா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரயில் போக்கு, ரயில் ஸ்நேகம். எத்தனை பேருக்கு ரயில் ஸ்நேகம்னா என்னன்னு தெரியும்? தெரியாது. ரயில் ஸ்நேகம்னா, நான் இப்போ ஜேக்கப் எம்ஆர்டியில் பார்க்குறேன். எப்படி ஜேக்கப் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்தே அவரிங்க? இங்கேருந்து வரேன். அப்படிங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டேஷன் வந்தது, அவர் என்ன செய்வார்? அப்புறம் நான் என்னுடைய ஸ்டேஷன் வந்தால் நான் என்ன செய்வேன்? இதுதான் ரயில் ஸ்நேகம். இப்படி தான் இயேசுவோடைய ஸ்நேகம் உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்படியா இருந்துச்சுன்னா இந்த உறவுக்காக கர்த்தர் என்னையும் முன்னையும் அழைக்கலை. இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்து இல்லாமல் நமக்கு முடியுமா? கிறிஸ்மஸே இல்லை. ரைட்டிங்க. வாட் இஸ் கிறிஸ்மஸ் விதவுட் கிரைஸ்ட்? கண்களை மூடுவோமா?